Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல broken ceramic plate வச்சு ஒரு door hanging create பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளேட்ல லைட்டா cracks விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா உடைஞ்சிடும். சோ இந்த மாதிரி பிளேட் இருந்தா இப்படி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற cracks-ஐ fill பண்ணிரலாம். பேஸ்ட் பண்றதுக்கு வால் புட்டி யூஸ் பண்ண போறேன். வால் புட்டி 1 ஸ்பூன், கொஞ்சமா ஃபெவிகால் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் வச்சு எங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்கோ அங்கே ஃபில் பண்ணிடலாம். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணலன்னா பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணுறப்ப நீட்டாக இருக்காது. சேம் வே பிளேட்டோட பேக் சைட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. பிளேட்டோட கார்னர்ஸில் மோல்டட் கிளே இப்படி ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹோலில் ரோப் இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேட்க்கு பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் சாக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். சாக் பெயிண்ட் ஒரு ஜெஸோ பேஸ் கோட்டாக அப்ளை பண்ணிட்டா இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். செராமிக் பிளேட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதால பெயிண்ட் நல்லா நிற்காது. ஸோ பேஸ் கோட் இருக்கிறப்ப கலர்ஸ் நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட் பண்ணுற எல்லா ஷேட்ஸும் பேஸ்டல் கலர்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த கலர் வேணுமோ அதில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல சட்டிலான எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஷேட்ஸ்க்கு மேலே கோட்ஸ் எழுதுறதால பேக்ரவுண்ட் கலர் பேஸ்டல் ஷேட்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு பேப்பரில் கோட் எழுதியிருக்கேன். குட் வைப்ஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கேன். இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பேப்பரோட பேக் சைடில் பென்சில் எப்படி ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு டைம் வேர்டிங்ஸ் மேலே எழுதிக்கிறேன். இப்போ பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் கிளியராக விசிபிள் ஆகும். பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி லெட்டரிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இங்கே நான் 000 பாயிண்டட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கேலிகிராஃபி நல்லா வரும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். டைரெக்டாக பிளேட்லேயே என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை சுற்றி டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே ஹேங் பண்ணாலும் பெயிண்டிங் நல்லா சேஃபாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் த்ரெட் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் மேக்ரமே த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா ஜூட் ரோப் ஆர் செயின் ஜாயின் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.